உறுப்பினர்களாக உள்ளார்கள். ஆக இவர்கள் எல்லாம் கடன் பெற்று சுயதொழில், சிறு குறு தொழில் தான், பெரிய தொழில் ஆரம்பிக்கிற அளவு கடனில் சிறு குறு தொழிலாவது என்ன எல்லாம் நாம் செய்கிறவங்க தான். இட்லி விற்கிறதுலேருந்து, தோசை விற்கிறதுலேருந்து, கடை வச்சுக்கிறதுலேருந்து, இது மாதிரி சிறு சிறு தொழில்களை செய்கிற மகளிர் அவர்களுக்கெல்லாம் கடன் உதவி வழங்கி அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அன்று துவக்கினார்கள். அதற்கு முதலாக பொறுப்பேற்ற அமைச்சர் தான் நம்முடைய இன்றைய தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தளபதி அவர்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அவருக்கு பிள்ளையாக இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் தான் இன்று மதுரையிலே எவ்வளவு பேர் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்கிறார் என்று சொன்னார். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின், அதுதான் நம்முடைய இளைஞர் அவர்களை வழிநடத்துகிற உதயநிதி என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த எண்ணத்தோடு தான் வந்திருக்கிற மகளிரை சேர்ந்த நீங்கள் எல்லாம் இன்று காலை இலவச உணவு திட்டம், அந்த இலவச உணவு திட்டத்தில் நடத்துகிற அந்த பள்ளிகளிலே கூட சமயம் கூட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் மகளிரணி சேர்ந்தவர்கள் தான். அந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கீங்களா? இருக்கிறவங்க கைத்து பார்ப்போம். காலை உணவு திட்டத்துக்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் கிட்டத்தட்ட நம்ம இதில் மட்டும் 1178 பள்ளிகளிலே 1637 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சின்ன பணியாக இருந்தாலும் இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு கொடுக்க வேண்டும், கடனுதவி கொடுத்து அவருடைய சுயமாக வளர வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்க உறுப்பினர்களாக உள்ளார்கள். ஆக இவர்கள் எல்லாம் கடன் பெற்று சுயதொழில், சிறு குறு தொழில் தான், பெரிய தொழில் ஆரம்பிக்கிற அளவு கடனில் சிறு குறு தொழிலாவது என்ன எல்லாம் நாம் செய்கிறவங்க தான். இட்லி விற்கிறதுலேருந்து, தோசை விற்கிறதுலேருந்து, கடை வச்சுக்கிறதுலேருந்து, இது மாதிரி சிறு சிறு தொழில்களை செய்கிற மகளிர் அவர்களுக்கெல்லாம் கடன் உதவி வழங்கி அவருடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை அன்று துவக்கினார்கள். அதற்கு முதலாக பொறுப்பேற்ற அமைச்சர் தான் நம்முடைய இன்றைய தமிழக முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற நம்முடைய தளபதி அவர்கள். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அவருக்கு பிள்ளையாக இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் தான் இன்று மதுரையிலே எவ்வளவு பேர் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே அவர்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளையும் செய்கிறார் என்று சொன்னார். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின், அதுதான் நம்முடைய இளைஞர் அவர்களை வழிநடத்துகிற உதயநிதி என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த எண்ணத்தோடு தான் வந்திருக்கிற மகளிரை சேர்ந்த நீங்கள் எல்லாம் இன்று காலை இலவச உணவு திட்டம், அந்த இலவச உணவு திட்டத்தில் நடத்துகிற அந்த பள்ளிகளிலே கூட சமயம் கூட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள் மகளிரணி சேர்ந்தவர்கள் தான். அந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கீங்களா? இருக்கிறவங்க கைத்து பார்ப்போம். காலை உணவு திட்டத்துக்கு பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள் கிட்டத்தட்ட நம்ம இதில் மட்டும் 1178 பள்ளிகளிலே 1637 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகவே சின்ன பணியாக இருந்தாலும் இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு கொடுக்க வேண்டும், கடனுதவி கொடுத்து அவருடைய சுயமாக வளர வைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் இன்று தமிழக முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அவருடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தான் இன்று பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.